வணக்கம். இன்னைக்கே நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். பிக் ஷான் இருக்கார் இல்லையா, அவரோட வெற்றி, மகிழ்ச்சி, அப்புறம் வாழ்க்கையோட சவாலை சமாளிக்கிறத பத்தின சில சிந்தனைகள். இதுல இருந்து உங்களுக்கு பயனுள்ள சில விஷயங்களை பார்க்கலாம். இதுதான் நம்ம நோக்கம். ஆமா, முக்கியமா வெற்றி வேற மகிழ்ச்சி வேறங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஏத்துக்கிறதோட சக்தி, நமக்கான அந்த எல்லைகள் அதெல்லாம் எப்படி வகுக்கிறதுன்னு கொஞ்சம் ஆழமா பேசலாம். சரி, முதல்ல வெற்றி விஎஸ் மகிழ்ச்சி. பிக் ஷான் என்ன சொல்றாருன்னா, வெற்றினா சும்மா பணம் காசு மட்டும் இல்ல, நம்ம நோக்கத்தை செய்யும்போது ஒரு நிறைவு வருமே அதுதான். ஆனா மகிழ்ச்சிங்கிறது அது வேற. அதை நம்ம உடனே தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்றாரு. இதுல அந்த பிரித்தறியும் சக்தின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. ஆமா, பவர் ஆஃப் செப்பரேஷன். அதாவது எது வெளியில இருந்து வருது, எது நமக்குள்ள இருக்குன்னு பிரிக்கிறது. சமூகத்தோட பார்வை, நம்ம சொந்த வெற்றி இலக்குகள், எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எது இல்ல, இதெல்லாம் பிரிச்சு பார்க்கறது. ஓ, இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா மத்தவங்க எதிர்பார்ப்புல இருந்து நம்ம உணர்வை எப்படி தனியா பார்க்கறது? அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கஷ்டம்தான். ஆனா பழகிக்கலாம். இந்த பிரித்தறிதல் ஏன் முக்கியம்னா, இது நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறத நிறுத்தும். நம்ம உள் மனசுல கவனம் வைக்க இது ஒரு வழி. சில சமயம் வர்ற கவலை, இல்ல ஒரு மாதிரி பதட்டம், ஆமா, அதெல்லாம் கூட ஒரு சிக்னலா இருக்கலாம். நீங்க இன்னும் பெரிய விஷயத்துக்கு தகுதியானவர்னு அது காட்டுறதா இருக்கலாம். அதாவது உங்க இப்போதைய நிலைமை உங்க உண்மையான திறமைக்கு பத்தலியோன்னு ஒரு நினைப்பு. அத ஒரு தூண்டுதலா கூட எடுக்கலாம். சரி சரி, புரியுது. அடுத்து இந்த ஏற்றுக்கொள்வது, அக்செப்டன்ஸ். இது சரணடைகிறது இல்ல, இப்ப இருக்கிற நிலைமையை ஏத்துக்கிட்டு வளர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வைக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா நம்மளால மாத்த முடியாத விஷயங்கள் இருக்குமே, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு. ஆமா, அதையெல்லாம் ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடாதா? அந்த உணர்வை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுக்கும் அந்த துரத்துதல் வர்சஸ் ஈர்த்தல்னு சொல்றாரு, அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நல்ல கேள்வி. பாருங்க, ஏத்துக்கிறத பலவீனமா நினைக்க தேவையில்ல. நிஜத்துல உன்னை எதிர்க்கும் போதுதான் நம்ம சக்தி வீணாகுது. ஏத்துக்கிட்டா அந்த ஓட்டத்தோட நாமளும் சேர்ந்து போக முடியும். நீங்க சொன்ன மாதிரி துரத்துதல் எதிர்ப்ப காட்டுது, அது ரொம்ப டயர்ட் ஆக்கிடும். ஆனா ஈர்த்தல்ங்கிறது நம்ம திறமைய வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது வாய்ப்பு தானா நம்மள தேடி வர்ற மாதிரி. இது அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை நம்ம உள் சக்தியிலிருந்து வருது. தோல்விய கூட இப்படிதான் பார்க்கணும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டமா இருக்கு, ஓகே, ஆனா நாளைக்கே மறுபடியும் வேலையா பார்க்கணும், அந்த மனநிலை. புரியுது. இந்த மனநிலையெல்லாம் சரி. ஆனா இது நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி கொண்டு வருது? அதுக்கு சில பிராக்டிக்கல் வழிகளும் சொல்றாரு இல்லையா? திட்டம் போடுறது, அப்புறம் எல்லைகள் வைக்கிறது, ஜேர்னலிங், தியானம்னு. ஆமா ஆமா, எல்லாமே பயனுள்ளதுதான். குறிப்பா அந்த எல்லைகள் வைக்கிறது, பவுண்டரிஸ். அது சும்மா நோ சொல்றது மட்டும் இல்ல, நம்ம எனர்ஜிய பாதுகாக்க, நம்ம சுயமரியாதைய வளர்க்க அது ரொம்ப முக்கியம். மத்தவங்க நிலைய புரிஞ்சுக்கலாம், ஆனா அவங்களுக்காக நம்மள வருத்திக்கணுமாங்கிறது வேற விஷயம். இத புரிஞ்சுக்கிட்டா சோர்வு வராது, தன்னம்பிக்கை கூடும். அதே மாதிரி பிளான் பண்றது, அது ஒரு ஒழுங்க கொடுக்கும், பெரிய இலக்க கொஞ்சம் கொஞ்சமா அடைய உதவும். இந்த எல்லைகள் பத்தி பேசும்போது இது நம்ம குடும்பத்துல பரம்பரையா வர்ற சில பாதிப்புகள் இருக்குமே, கவலை, பயம் மாதிரி. அத அடுத்த தலைமுறைக்கு போகாம தடுக்கவும் இது உதவுமா? இருக்கிற பாதிப்பை நாம சரி செஞ்சுக்கிட்டா அதை நம்ம பிள்ளைங்களுக்கு கடத்துற அந்த சங்கிலியோ உடைக்கிறோம். அதோட அவர் தம் பையன் நோவா மூலமா சின்ன சின்ன சந்தோஷங்களை மறுபடியும் கத்துக்கிட்டத சொல்றாரு. முன்னோர்களோட சாயலை பாக்கறத பத்தியும் பேசுறாரு. இதெல்லாம் நம்மள சுத்தி நடக்கிற சின்ன சின்ன அற்புதங்களை கவனிக்க வைக்குது. ஓ, அப்போ அந்த அற்புதங்களை கவனிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு குழந்தையோட சிரிப்பா இருக்கலாம், இல்ல எதிர்பார்க்காத ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், அதையெல்லாம் நாம உணரும்போது நம்ம மனநிலை பாசிட்டிவ் ஆகுது, நம்பிக்கை அதிகமாகுது. இது இன்னும் நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். இதுவும் ஒரு சுய முன்னேற்றம் தான். நம்ம காயங்களை ஆத்திக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்குறது. ஆஹா, இந்த உரையாடல்ல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டியது, உங்க வெற்றிய நீங்களே முடிவு பண்ணுங்க. மகிழ்ச்சிங்கிறது உங்க சாய்ஸ். ஏத்துக்கிறது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அப்புறம் திட்டமிடுதல், எல்லைகள், தியானம் மாதிரி கருவிகள் உங்க வளர்ச்சிக்கு உதவும். ஆமா, கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி யோசிக்கிறதுக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் கவனிக்காம விட்ட சின்ன சின்ன அற்புதங்கள் என்னென்ன? அத இன்னிலிருந்து கவனிக்க ஆரம்பிச்சா உங்க பார்வை எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.